ஏன்னா சித்த வைத்தியத்தில் வந்து பலகீனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்ட வாலிபர்கள் வந்து இன்னும் அளவுக்கு தான் இல்லை அப்படிங்கிறதுல அதிகபட்சமான சின்ன வயசு ஒவ்வொரு ஸ்கூலில் படிக்கும்போதும் சமீபத்தில் வந்து நான் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு ஊரில் போய் நாங்கள்லாம் விசாரிக்கும்போது அந்த ஸ்கூலில் அந்த ஒரு காலேஜில் படிக்கிற பசங்களை பார்க்கும்போது அதிகபட்சமாக அந்த கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறது வந்து நாங்கள் எண்ணிக்கையில் விசாரிச்சுக்கிட்டு வரும்போது பார்த்திங்கனாக்கா இல்லாத பசங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க அந்த பசங்க. அந்த பசங்களுக்கு வந்து இல்லைப்பா இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னாக்கா, ஏங்க எங்களுக்கு ஒரு வடிகால் வேண்டாமா, நாங்கள் தவறு செய்கிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லையே, அதனால் பெண்ணுக்கிட்ட போக முடியாது, அதனால் இந்த தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ இந்த தப்பு செய்யும்போது ஒரு நாள் தப்பு செய்யணும், 2 நாள் தப்பு செய்யணும். ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அந்த கைப்பழக்கத்தில் செஞ்சால் தான் எனக்கு தூக்கமே வருது, அதனால் இந்த தப்பு செய்கிறாங்கண்ணா. இன்னொருத்தன் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல, அதனால் கைப்பழக்கத்தில் செய்கிறேன், அதனால் எனக்கு அந்த தீர்வு கிடைக்கிது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ கொலைக்குத்தம் செய்கிறவங்க கூட ஒரு காரண காரியங்களை சொல்கிற மாதிரி இவனும் அந்த மாதிரி தவறுகள் சொல்லி வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி அதிகபட்சமான வாலிபர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தன்னுடைய சக்தியை வீண் விரயம் பண்ணும்போது, ஒரு சொட்டு இந்திரியம் வீண் பண்ணும்போது 60 சொட்டு ரத்தம் வீணாகுது இல்லையா? அப்போ 240 சொட்டு ரத்தத்தை வீண் பண்ணும்போது அப்போ உச்சந்தலையிலேருந்து கால் அடிவாங்க உள்ள நாடி நமக்கு பூரா சில வலுவை இழந்துருது இல்லையா? அப்போ வலுவை இழக்கும்போது நீ இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாத ஸ்டேஜுக்கு வரும்போது தாய் தகப்பனார்கள் இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு வேணுங்கிற இதை பண்ணும்போது மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. மேரேஜ் பண்ணும்போது அந்த பையனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகுது இல்லையா? அதனால தான் தமிழ்நாட்டில் பிறந்த வளர்ந்த வாலிபர்கள் அத்தனை பேர்த்தையும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்றேன். ஏன்னா தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மொழி மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த பலகீனத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த அளவு சொல்லி இந்த அளவு உங்களையெல்லாம் திசை திருப்பக்கூடிய அளவுக்கு இதுவரையில் யாரும் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தரமாக இதில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால தான் நான் அதிகபட்சமாக என்னுடைய தமிழ்நாடுன்னு உரிமை எடுத்து நான் பேசுகிறது காரணமே, என்னுடைய தமிழ்நாட்டில் நான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், இந்த தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்கேன், இந்த தமிழ்நாட்டில் ஆளாகி இந்த தமிழ்நாட்டிலே மடி போகிறேன். நான் என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் நான் சொல்லாமல் வேறு யார் தான் சொல்ல முடியும்? அதனால் இந்த நிகழ்ச்சி எப்படின்னாக்கா, என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும், அதாவது என்னுடைய பேர பசங்களுக்கும் மகனுக்கும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் வரணும், நீங்கள்லாம் மகிழ்ச்சியோட திருமணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவியோட நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தை தான் நான் இதை பேசி வந்துட்டுருக்கேன்.